ஏதோ புளியா மட்டும் தொட்டி இருந்தது மாலை. அந்த மாலை எடுத்துட்டு வரப்பா போட்டதான் நடக்குதுன்னு எனக்கு முன்பதாக வர வேண்டிய எதற்கு கால தாமதம்? ஆஹா, உனக்கு முன்பதாக வர வேண்டிய காலம் என்னடா கால தாமதம்? மாலையை போட்டு சொல்றீங்களா, மாலை போனது இல்லையே சொல்றீங்களா? அது உன்னுடைய விருப்பம். இப்ப சொல்லுங்க. எனக்கு முன்பதாக வர வேண்டிய, ஆமா, எனக்கு முன்பதாக வந்து சிம்மாசனத்தை சுத்தம் செய்து வைப்பது உன்னுடைய வேலை. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு எதற்காக கால தாமதம்? எதுக்குன்னா, இது ஜனலோகம், ஜெயலோகம், ஏகியலோகம், எக்கியலோகம், சுருலோகம், பொருளோகம், தவலோகம்னு சொல்லுவாங்க. 7 லோகத்துக்கு அதிபதி நீ. ஆமா, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அரம்பை, ஊருசி, திரோதமை, மேனக் என்று சொல்லக்கூடிய 4 நாட்டிய மாதர்கள், அதான் உண்மைன்னு சொல்ல. ஆனா தேவர்க்கெல்லாம் தேவ கோமனா இருக்கிறீங்க. ஏண்டா எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவல இன்னைக்கு ஏண்டா காலதாமதம் அது கேக்குறீங்க? ஆமா, அதுல பாருங்க, அதுல பாருங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, நான் சொல்றத கேளுங்க. என் வீடோ கூரை, அதுல இருந்தது வார, அது உள்ள இருந்தது தேர. என் பொண்டாட்டி பேரு தார, அவ கூட்டில போட்டா குத்து சோற, வெச்சா கீரை, அதை சாப்பிட்டு திரும்பி பாக்குற கூட்டின ஏற, கொல்லி எல்லாம் போற, ஏறு குச்சி அடிச்சு ஓட்ட, குச்சியுமா என் மாற. என்ன சொல்ல போற வேற? இதுதான் நடந்தது. ஏண்டா கால தாமதம் கேட்டதுக்கு அடுக்கு மொழிகளை எடுத்து சொல்கிறேன். ஆமா, இது ஒரு கால தாமதத்துக்கு அறிகுறியா? ஆமா, அடுத்து என்ன செய்யணும்? அரபை ஊர்வசி திலோதமை நாட்டியத்தை பார்க்கணும். ஆமா, நீங்க அமருங்க, நீங்க அமருங்க. நாராயணனை அழைத்தால் நம் கவலை தீர வேண்டும். நாரதா, எனக்கு ஆட்சியர் பிள்ளை இப்போது அழைக்கலாமா? சாத்தாவை பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்பா, அன்பு மகள் விளக்கை அன்பெரும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசையின் நெய்யை ஊற்றி வைத்தேன். ராவனை கண்டு நடந்த உண்மையை சொன்னால் எப்படி ராவணன் சங்காரம் முடிப்பார் தாத்தா. அது மட்டும் இல்லாமல் எப்படி தாத்தா ராமராக பிறக்க முடியும்?
இருப்பதும் இறப்பதும் அறிந்தவன் இந்த நாரதன். இப்பொழுதே கனகால் போட்டுவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சுவர் எழுப்ப வேண்டும். பிறகு கூரைய போட வேண்டும். அந்த இடத்தில் பிடிப்படி என் தாத்தாவின் தேவராக சக்தி உடைக்க வேண்டும்.
மன்னருக்கும் கோசல மன்னனுக்கும் கௌதமிக்கும் பெண்ணாக பிறந்து வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்க அனந்தரமும் அம்மாவை போய் பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறான்னு தெரியலையே. சொல்றேன் கேளுமா. சொல்லுடா. இப்போ நேரா இந்த பக்கம் நிக்கணும். நேரா நிக்கணும். கைய மேல தூக்கணும். கைய மேல தூக்கணும். அதுக்கப்புறம் மேல தூக்கணும். அதுக்கப்புறம் மேல தூக்கணும். மறுபடியும் கீழே வரணும். மறுபடியும் கீழே வரணும். இப்படி வரணுமாச்சா? அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் மேல தூக்கணும். என்னடா சொல்ற? கைய மறுபடியும் மேல தூக்கணும். நான் பண்ற மாதிரி பண்ணுமா? நீ பண்ற மாதிரி பண்ணணுமா? ஆமா. தூக்கிட்டியா? இப்படி பார்த்துட்டியா? அப்படியே 1 2 3 இதான் திரும்பணும். இதுவாடா? அம்மா என்னமா சொல்ற இவன்? என்னமா சொன்னா? திரும்பனா திரும்பி காமிக்கிறான்பா. டேய் நல்லா சொல்லி கொடுத்துக்க. டேய் பொட்டலாக்கு பையா என்ன ஏண்டா திருமணத்தை பத்தி நன்றாக எடுத்துறான்னு சொன்னோம். ஆமா நீ என்ன சொல்றீங்க? நீங்க இதுதான் திருமணம். ஆமா திருமணம் தான். மூஞ்சி பாரு. யாருங்க? போடா போடா. விளக்கமாக பெண்ணிடம் சொல்லுங்க. விவாகம் நடக்கும். ஏமா இது எப்பயே நான் சொல்லிருப்பேன் இல்லையா? அப்படியே என்ன சொல்லுடா? தெரியுமாடா உனக்கு? ஐயோ நிச்சயமா தெரியுமே. எனக்கு பழக்கம் வச்சதெல்லாம். சரி சொல்லுடா. அங்க வா. சொல்லுடா. உனக்கு விவாதம். விவாகம்? ஆமா. அப்படின்னா தெரியாது? தெரியலையேடா. நீ சித்திரை மாசம் போய்க்கிறியா? சித்திரை மாசமா? பூவாரம். அம்மா என்னம்மா இவன் ஏதேதோ சொல்றான்? வாயம்மா. சித்திரை மாசம் போய்க்கிறியா? இல்லையடா. பூவாரம். போனது இல்லடா. பூவாகம் பக்கத்துல தான் விவாதம். அப்படியா? அப்படின்னு சொல்லி அப்பாக்கு தெரியும் பூவாகம்லாம். சொல்லிட்டாமா? என்ன தெரிவித்தாவ? ஏதோ பூவாகம் சித்திரை மாசம் போக சொல்றாமா? அது பக்கத்துல இருக்காங்க விவாகம். அப்புறம் திருமணத்தை பத்தி சொல்றாங்கக்கா. ஏண்டா விவாகத்தை பத்தி சொல்றான்னு சொன்னேன். ஏண்டா ஏண்டா யாரவன் உலகத்துல போட்டோன்னா யாருன்னா உனக்கு தான் அந்த வேலை. என் பொண்ணுக்கு அந்த வேலை கிடையாதா? சரி அப்ப என்னதான் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டாம். இது எனக்கு சொல்ல தெரியாது. ஐயோ நிச்சயமா நான் சொல்றேமா? ஏமா அங்க வாமா. நீங்க போங்க. சொல்லுடா. இரமா கல்யாணத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன். நேரா போயிட்டேன். பெட்டிக்காரர்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டேன். பெட்டிக்காரர்கிட்டயா? வாங்க வாங்க. அவர் தருவாடா? அவர் உனக்கு தருவார். வாங்க. அப்படியா? நல்ல பீஸா தான் இருக்கு. வாங்க. பெட்டிக்கார ஒரு 50 ரூபா கொடுக்கலாம். ஏமா என்னத்துக்கு? ஏதோ அன்பு இருக்கால, கல்யாணத்தை பத்தி சொல்ல போறான், அதனால காசு கேட்கறான். அது உங்ககிட்ட தான் வாங்கிட சொன்னான். பட்டுன்னு வாங்கிட்டு வா. எனக்கு டைம் ஆகுது. சீக்கிரம். டேய் அவர் என்னடா பிஸ்கான்னு முழிக்கிறாரு? அவர் பிச்சுக்கான்னு முடிக்கல. வாங்கிட்டு 50 ரூபா. வாங்கிட்டா வாங்கிட்டோம்னா நேரா மளிகை கடைக்கு போ. மளிகை கடைக்கு போனோம். ஆமா. அங்க கெவுரு மாவு இருக்குமாடா? ஒரு 1/2 படி வாங்கிட்டோம். 1/2 படி வாங்கணுமா? அப்புறம் என்ன பண்றேன்னா அது கூட ஒரு 1/2 கிலோ நொய்யரிசி வாங்கிட்டோம். நொய்யரிசி வாங்கணும். வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடணும். நேரா வீட்டுக்கு? ஆமா. ஒரு சட்டியை வைக்கணும். அந்த சட்டியை தண்ணியை ஊத்தணும். இந்த மாவை கரைக்கணும். அந்த அடுப்பை பத்த வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்க பாரு நீ கிண்ட அப்படியே கட்டி ஆயிடும். அது என்ன பண்ணணும்னா வீட்டு கதவு இருக்குல்ல 2 கதவு, அந்த 2 கதவை திறந்து வச்சுட்டு வீட்டு உள்ள வச்சுட்டு நீ வந்துட்டுனா நாய் நக்கிட்டு போடும். அது காலியானமா? அதுதான்மா காலியானா? அதுதான் காலியானா? அதுதான் காலியானா. அப்படியாடா? ஆமா. அவன் செல்ல தெளிவா சொல்லிட்டாமா. என்ன சொன்னாவா? நேரா ஒரு 50 ரூபா வாங்க சொன்னான். வாங்கிட்டு நேரா மல்லிகை கடைக்கு போக சொன்னான். மல்லிகை கடைக்கு போக சொன்னாமா? மல்லிகை கடைக்கு போக சொன்னா. சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ 1/2 படி கெவுருமா வாங்க சொன்னான். நொய்யும் வாங்கி சொன்னான். 2 தேத்துமா வீட்டுல நல்லா கிண்டினே இருக்கணுமா? கட்டியாவுமா? நடு வீட்டுல எத்துமா வச்சுட்டு 2 கதவு திறந்து விட்டு வர சொன்னாமா. திறந்து விட்டாக்கா அது நாய் வந்து சாப்பிட்டுடுமா? அதுக்கப்புறம் அது காலி ஆயிடுமா? அதான் காலியானுமா. எல்லாம் சொல்லுடாடி. ஓடி பாப்பாட ஒரு குழந்தை நான் சொல்லல, நீ சொல்லிக்க. ஐயா விடுங்க, ஐயா விடுங்க. கல்யாணத்தை பத்தி சொல்லுடான்னு சொன்னேன். ஆமா சொல்லிக்கிட்டு காலியானோ சொல்லிக்கிறோம். சொல்லிக்கிறோம்.
மகனுடைய இருவரும் நகர் கனவு மகள் எப்படி இருக்கட்டும் தாய் தந்தையை பார்த்தாயா? ஆமா. இதுதான் திருமண வாழ்க்கை. அப்படியா? ஆமா. அப்படியா இருக்குமா? அதுக்காக என்ன திருமணத்துக்கு செய்யணும்? மனப்பூர்வம் சம்மதமா? மகளே, அப்பா திருமணம் புரிந்தாதான் அது இல்லறம், அது நல்லறமாகும். அப்படி அதனால் வயது வந்த பிறகு திருமணம் செய்தே ஆக வேண்டும். அப்படியாப்பா? அதனால் நீங்க என்ன சொல்றீங்களோ அதே செய்யறப்பா. ஆகட்டும். டேய், இங்க வா. என் மகனுடைய ஓவியத்தை அவனை 56 தேசத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆகட்டும். சரி. அழகான முறையில் சரி. அந்த ஓவியத்தை 56 தேச மன்னர்களுக்கும் காட்ட வேண்டும். அனுப்ப அம்மா, இப்போ இந்த கேமராவில போட்டோ பிடிச்சாதான் அந்த ஓவியம் தெரியும். ஆமாடா. சரி ஏமா, நிக்கிறேன்டா. நீ நல்லா நில்லு. ஏமா, கொஞ்சம் காலை விரிச்சு வை. ஆளை சேர வைக்கத்தான் என்ன? ஐயோ, ஐ டேய் போயிட்டு விடியா. ஏண்டா? நீ கல்யாணம் பண்ண? டேய், பொண்ணுக்கு நகரா சரியா இருக்கான்னு பார்த்தேன்டா. நீயா? அப்படியே மினிக்கிட்டு வந்து நிக்கிற முன்னாடியே. பொண்ணு யாரு? சரி ஆகட்டும். நன்றாக நில்லுடி. ஏமா, நேரா நில்ல. ஏய், இருடா. சரியாக நான் பாக்குறேன்டா. நிலாகன பாரு. ஆடாடாடாடா, அப்படியே என்னத்த சொல்றது? போயண்டி அடியா. உனக்கு கல்யாணமா? ஜாலியாடம் சொன்ன. கையை மேல தூக்கு. சொல்றாமா? கையை மேல தூக்கு. அசிங்கமா இருக்குடா. ஐயோ, நேரா வைக்க சொல்றேன். அப்படி சொல்லிடா மட்டும் நாய. ஏமா, கொஞ்சம் லேசா துணியை தூக்கு. உதப்படுவா. எங்க வந்து துணி தூக்க சொல்ற? ஐயோ, கால் தெரியல அப்புறம் நொண்டின்னு சொல்லுவாங்க. பாதம் தெரிய வேண்டும். ஆமா, பாதம் தெரியணும். ஆகட்டும். அதனால அடா அடா அடா, எம்மோ அழகா இருக்குதாப்பா. என்னடா? அடா அடா அடா, அருமையா புடிச்சிட்டேன். அறிவா முடிச்சிட்டியா? பாருங்க போட்டாவா. ஐயோ ஐயோ ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போலகுது. பாரு. அடா 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 அடா. டேய், அழகாக இருக்கின்றான். ஆமா. இருந்தாலும் நேர கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. சீக்கிரமாக அவருடைய 56 தேசத்துக்கும் என் மகள் ஓபித்து எடுத்து செல்ல வேண்டும். நிச்சயமாக புறப்படு. நான் வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு அந்த என்ன சோற கட்டின்னு போவாங்கல்ல, அந்த சோற கட்ட சொல்லி நான் போயிட்டு மாப்பிளைய பார்த்து பட்டு பண்ணுவேன். மகா